ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இது அரைச்சி விட்ட மீன் குழம்புக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எதையுமே கருகிடாமல் நல்லபடியாக வதக்கி எடுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அதை நான் காட்டலை. அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் பாக்கெட்லேருந்து நான் சக்தி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அது நல்ல கலர் கொடுக்கும். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர்லாம் நான் போடலை. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் நிறையா சேர்த்துக்காதீங்க, மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது. இது அரைச்சி விட்ட மீன் குழம்புன்றனால தான் நான் தேங்காயும் கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி குழம்பு வைக்கிறப்போ உங்களுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். நம்ம வீட்டில் ஆட்கள் நிறையா இருந்தாலும் குழம்பு எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி கிரேவி நிறையா கிடைக்கும். அடுத்து நான் புளியை முழுசாக சேர்த்துருக்கேன். நம்ம கரைச்சி தான் ஊற்றுவோம் இல்லையா, இந்த புளியை நான் கழுவி க்ளீன் பண்ணி முழுசாக அந்த அரைக்கிறதோடு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் மீன் குழம்போட டேஸ்ட்டே தனி தான். கடுகு, வெந்தயம் போட்டு அது நல்லா பொரியவும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி வெங்காயம்னா முழுசாக போட்டாலும் இந்த உப்பு, புளி, காரம் பிடிச்சி சாப்பிட்றப்போ அந்த வெங்காயமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 2 கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு 10-20 பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதில் உப்பு நல்லா பிடிக்கும். இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன், காரத்துக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய், இந்த கலவையை இந்த தாளிப்போட ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்க விட்டுட்டு நான் வந்து மத்தி மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மத்தி மீன், அயில மீன், எந்த மீனுக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். கிரேவி டேஸ்ட் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கரண்டி விட்டு கலக்கிடாமல் மீன் போட்டப்புறம் ஒரு கிளாத் எடுத்து நம்ம பாத்திரத்தை பிடிச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் மீன் உடையாமல் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். அடுத்து நல்லா வெந்த பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லித்தழை தூவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன், ஒரு குழிக்கரண்டி அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் குழம்புக்கு. இந்த தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா, அந்த மீனை வந்து உடையாமல் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெயந்தி பிரபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.